வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமும். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று அபிராமி அந்தாதியம் 60வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய மெய்யுணர்வு கிட்டும். மெய்யுணர்வு என்றால் என்ன? பொய்யெல்லாம் ஒன்றாய் பொருத்தி மெய்யென்றால் மெய்யாகுமோ என்று தாய்மானவர் சொல்லுவார். நில்லாதவற்றை நிலை என்று உணர்தல் புல்லறிவான் கடை என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார். ஆக உண்மையான மெய்ப்பொருள் என்பது எது? எல்லா உயிர்களையும் ஈசன் என தெரிந்து நேசிக்க நினைந்துகொள் என்று அவை பிராட்டி சொன்னார்களே, அந்த உணர்வு தான் மெய் உணர்வு. அந்த உணர்வினால் தனக்கும் பிறருக்கும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எண்ணம் சொல் செயலால் நன்மையே செய்வது. அத்தகைய உணர்வு தான் மெய் உணர்வு. அவ்வுணர்வினை தந்து அகிலத்தை அமைதிக்கும், மனதுக்கு வளத்தையும் அமைதியும் தரவல்ல பாடல். இதை கேளுங்கள். பாலினும் சொல் இனி யாழ் பணிமாமலர் பாதம் சென்னி வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையன் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் உடைநாய்த்தலையே. பாலினும் சொல் இனியாள் பணிமாமலர் பாதம் சென்னி வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேனுடைய நாய்த்தலையே. பாலினும் சொல் இனியாள் பணிமாமலர் பாதம் சென்னி வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் ஒரு நாளினும் சால நன்றோ. மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையன் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேனுடை நாய்த்தலையே. பாலினும் சொல் இனியாள் பணிமாமலர் பாதம் சென்னி வைக்க, மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையன் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேனுடை நாய்த்தலையே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பாடலை கேளுங்கள், படியுங்கள், பாராயணம் செய்யுங்கள். மெய்யுணர்வினை பெற்று அகிலத்தையும் மனதையும் அமைதிப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.